நெதர்லாந்து சுற்றுலா பயணிகள் நெடுந்தீவுக்கு ஏன் வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இலங்கையை காலனித்துவ ஆட்சிகளை வச்சிருந்தா ஐரோப்பிய நாட்டவர்கள்ல ஒல்லாந்தர்களும் வருவது. எங்கட நாட்டு கரையோர பிரதேசங்கள்ல 1658ஆம் ஆண்டுல போர்த்துகேயர்ந்து போரிட்டு ஒல்லாந்தர்கள் கைப்பற்றினாங்க. அந்த வகையில இலங்கையின் மிகப்பெரிய தீவான நெடுந்தீவையும் சேர்த்து கைப்பற்றி தங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு டெல்ஃப்ட் நெதர்லாந்து நகரத்தினுடைய பெயரை நெடுந்தீவுக்கு வச்சு பிற்கால பகுதியில டெல்ஃப்ட் ஐலாந்து நெடுந்தீவு அழைக்கப்படுறதுக்கு காரணமாக அமைஞ்சாங்க. இலங்கை அந்நிய படையெடுப்புகளிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வெளிநாட்டவர்கள் தங்கட காலனித்துவ ஆட்சியில இருந்த எங்கட நாட்டு எச்சங்களை பார்க்கறதுக்கு ஆர்வம் காட்டி சுற்றுலா பயணிகளாக இங்க வருகை தராங்க. அந்த வகையில டச்சு கோட்டை, ராணி கோபுரம், குதிரைலயங்களின் இடிபாடுகள், நீதிமன்றம் என்று ஒல்லாந்தர் காலத்துல நெடுந்தீவில பிரபலமாக இருந்த இடங்களை பார்க்கத்தான் நெதர்லாந்து, அதாவது பழைய ஒல்லாந்து நாட்டுக்காரர் இங்கு அதிகமா வராங்க. இதனாலதான் இலங்கையின் சுற்றுலா மையங்கள்ல நெடுந்தீவு உலக பிரசித்தி பெற்ற இடமா இருக்கு. இந்த மாதிரியான தெரியாத தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க.